வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் அறிவிப்பு எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பினான்சியல் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ ஆதீஸ்வரன் மேம் இணைந்திருக்காங்க. ஹாய் மேம். வணக்கம்மா மேம், இன்னைக்கு பட்ஜெட் வெளியாகி இருக்கு. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பட்ஜெட். ஸோ ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இந்த பட்ஜெட் அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட்டா தான் அமைஞ்சிருக்கு. அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு. ஏன்னா அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் மக்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய விஷயமாக இந்த பட்ஜெட்ல பார்க்கப்படுது. ஜெனரலா பட்ஜெட்னு வரும்போது பிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்குது, வரவு செலவு கணக்குகள் எப்படி இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஒதுக்கியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் ஜெனரலா மக்கள் பார்ப்பாங்க. அதோடு சேர்த்து இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருதா அப்படிங்கறத எதிர்நோக்கி இருப்பாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது இவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் ஷேர் மார்க்கெட்டுக்கு பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பாதகமான விஷயங்களை அவங்க கொடுக்கல. ஏன்னா போன்றெல்லாம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எஸ்டிடி இந்த மாதிரி விஷயங்களை கை வச்சிருந்தாங்க. இந்த முறை புதிய வரி விதிப்புகள் ஷேர் மார்க்கெட்டுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் சில விஷயங்களை எதிர்பார்த்திருந்தோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கோர் செக்டர்ஸுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வரல. மேபி இதுக்கான கூட்டத்தொடர் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ இது லேட்டரான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கேபிட்டல் குட்ஸ், சிமெண்ட் செக்டர் இதுக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டதா, எந்த அளவு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த முறை பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலாக இந்த டாக்ஸ் பற்றிய விஷயங்கள் தான் பெருசா பேசப்படுது. ஆனா இந்த டாக்ஸ் மற்ற செக்டர்ல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். எஸ்பெஷலி கன்சியூமர் டியூரபிள், எஃப்எம்சிஜி இந்த செக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். ஏன்னா மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது, அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போவாங்க. அதே மாதிரி பேங்கிங் செக்டருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் பணம் அதிகமா இருந்தது அப்படின்னா அடுத்து பிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் போவாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த பட்ஜெட் உங்களுக்கு இந்த செக்டர்ஸ் எஸ்பெஷலி பேங்கிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எஃப்எம்சிஜி அந்த செக்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுமா. மேம், இப்போ நீங்க சொன்ன இந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ஒரு பலன் பெறக்கூடிய துறைகளாக இருக்கு. பட்ஜெட்ல நேரடியாக எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு, எந்த துறைகள் கவனம் செலுத்திருக்காங்க மேம்? வழக்கம் போல ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி டூரிசம் செக்டருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சில விஷயங்கள் அதாவது ட்ரக்ஸ் சொல்லும் போது லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஒரு 36 ட்ரக்ஸ் மெடிசின்ஸ்க்கு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டில இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லுவோம். இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு காம்பனன்ஸாக இருக்கக்கூடியது, பேட்டரிகளுக்கு. அதுல லித்தியம் பேட்டரிஸ், அப்புறம் ஜிங்க், லெட், கோபால்ட் இது எல்லாத்துக்குமே இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டில இருந்து எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மொபைல் பேட்டரி இதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா அதிகமான அளவுக்கு இந்த பிசிடி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் அல்லாது ஷிப் பில்டிங்க்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருட்களுக்குலாம் இருந்தது. அதுவும் இந்த துறைக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட் கிட்டத்தட்ட 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தது 5% குறைச்சிருக்கிறாங்க. டிடிஎஸ்லயும் கணிசமான அளவுக்கு சலுகைகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. ஸோ பவர் செக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் இவங்க எல்லாமே இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக பலன் பெறக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க செக்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் மேம். ஒரு பட்ஜெட் அப்பயும் ஒரு துறை அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல மேம். அந்த வகையில எந்த ஒரு செக்டர்ஸ்க்கெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு அதுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த முறை பட்ஜெட்ல மேஜரா அவங்க டிஃபென்ஸ் பத்தியும் பேசல, அதே மாதிரி ரயில்வே செக்டர் பத்தியும் பெருசா ஒண்ணுமே பேசவே இல்லை. இந்த ரெண்டு பட்ஜெட்டுமே டிஃபென்ஸ் பட்ஜெட்னே சொல்லுவாங்க, ரயில்வே பட்ஜெட்னே சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஒரு நாள் ரயில்வே பட்ஜெட் முதல்
வாழ்நாள் ஃபுல்லாவே இருக்கும். அப்படிலாம் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பேசவே படாத ஒரு செக்டராக மாறி இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்குது. இந்த 2 செக்டரை பத்தி அவங்க பேசல அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். மேம், இந்த ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பங்குச்சந்தையில எந்த மாதிரியான ஒரு எதிரொலி எல்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் இந்த டாக்ஸ் ரிலீஃப் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் மிடில் கிளாஸ் மக்களுக்கு. ஸோ அதன் காரணமாக உங்கள்கிட்ட வந்து பணம் புழக்கம் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்ஸ்ல போற பணத்தை என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க இல்லையா, அப்படி யோசிக்கும் போது ஒண்ணு அவங்க அடுத்து வரக்கூடிய இடம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்லிப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்சப்ஷன் அந்த துறை சார்ந்ததுல எல்லாம் போய் மக்கள் வாங்கும்போது அதோடைய உற்பத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்லோவா ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த விஷயம்தான் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். மேஜரா கோர் செக்டர் அப்படிங்கிறது எப்போதுமே இம்பாக்டை உண்டு பண்ணும். ஆனா இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணப்புழக்க அதிகரிப்பு ஒருவேளை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேம், இன்சூரன்ஸ் சார்ந்து சில அறிவிப்புகள் வெளியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் மேம்? இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் 74% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதை 100% மாற்றத்திற்கான ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த செக்டர்லாம் ஜெனரலா ஒமிட் ஆகிற செக்டர்ஸ், மக்கள் ஜாஸ்தி அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. ஆனா இனிமே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, அதெல்லாம் வந்து எப்போதுமே தேவை இருக்கிறது. இன்சூரன்ஸ் நம்ம எப்போதுமே கம்மியா தான் நம்ம இந்தியாவில எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனால இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் இந்த அறிவிப்பின் மூலமாக அடுத்து வரக்கூடிய குவார்டர்லியோ இல்ல இயர்லியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் காரணமாக அதிகமான அளவு ஒரு இறக்கத்தை சந்தித்த செக்டர்ல அதுவும் ஒன்று. இப்போது இந்த தரக்கூடிய இந்த நியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிங் லெவலாக இருந்து இன்சூரன்ஸ் செக்டரை கொஞ்சம் உயர்த்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேம், இன்னைக்கு அறிவிப்புல முக்கியமா சொன்ன 2 துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் எம்எஸ்எம்இ செக்டரும். சோ அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கா? அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு வந்து எப்போதுமே இந்த பட்ஜெட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஏதாவது சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த முறையும் சில அனௌன்ஸ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தருவாங்க அப்படின்னு செக்டர்ல எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு கொடுக்கல. நாமினலா பரவலாக அக்ரிகல்ச்சர் பத்தி பேசணுமே அப்படிங்கிறத சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இது கொஞ்சம் பெட்டரான அளவுக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த செக்டர் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. மற்றபடி மேஜரான இம்பாக்ட் ஒன்றும் பெரிய லெவல்ல ஒன்றும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மேம், இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கான காரணம் நம்ம எல்லாருமே இந்தியாவோட growth ஸ்டோரி அதை வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த பட்ஜெட் growth ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? சோ உங்களோட கருத்துக்கள். மெயினா பாத்தீங்கன்னா சேலரிடு மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து ஒரு எக்கானமியை வந்து ஒரு பூஸ்டிங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்புல தயாரிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஜெனரலா இந்த கொடுத்துக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பல செக்டர்ல வந்து உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவா இருந்து எதிரொலிக்கும். அது மட்டும் கிடையாது, சில எக்கனாமிக் குரோத்தை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் வழிவகுக்கும் இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஜெனரலா பார்க்கப்பட்டது. பட் நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பானது ஒரு பட்ஜெட்டாக எதிர்பார்த்த பட்ஜெட்டாக இருந்திருக்கும். ஆனா நிறைய வரி விதிப்புகளை குறைத்து அதே சமயம் ரிலாக்ஸேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஜெனரலா பார்த்த மிடில் கிளாஸ் மக்களுக்காக. கார்பரேட் பக்கம் பெருசா ஒன்றும் கை வைக்க கிடையாது. சில செக்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்திருக்காங்க, பல செக்டரை ஒமிட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கணக்குல எடுத்து கொஞ்சம் பார்த்திருந்தா இந்த பட்ஜெட் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டாக இருந்திருக்கும். பொதுவாக இது சேலரிடு மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாமா? தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பை பத்தி குயிக்கா ஒரு சம்மரி நம்மளோட ஆடியன்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. இதை பத்தி நம்ம வந்து விளக்கமாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். நன்றிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.